இன்னைக்கு நம்ம பிஎட் செகண்ட் இயர்ல கிரியேட்டிங் ஆன் இன்க்ளூசிவ் ஸ்கூல் அந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போறோம். அந்த சப்ஜெக்ட்ல இந்த ஆசிரியர் சம்பந்தமான கேள்வி 2 கேள்வி முக்கியமான கேள்வின்னு பார்த்தேன். ப்ரீவியஸ் கிளாஸ்ல ஒரு ஆசிரியர் கொஸ்டின் 2வது யூனிட்ல பார்த்துட்டேன். இன்னைக்கு 4th யூனிட்ல ஒரு ஆசிரியர் சம்பந்தமா ஒரு கொஸ்டின் இருக்கு. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது எப்படி எழுதணும், அதுல என்னென்ன விஷயம் இருக்கு அப்படின்றத இன்னைக்கு நான் சொல்றேன். அது என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா, அனைவருக்குமான கல்வியை செயல்படுத்துவதில் முன்னேற்றம் காண, அனைவருக்குமான கல்வியை செயல்படுத்துவதில், அதாவது நார்மல் ஸ்டூடெண்ட்டும் ஸ்டாண்டர்ட் எல்லாம் சேர்ந்து அதாவது அனைவருக்குமான கல்வியை செயல்படுத்துவதில் முன்னேற்றம் காண, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முன்னேற்றம் காண ஆசிரியர்களை மேம்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள். அப்படி முன்னேற்றம் காணனா ஆசிரியர் தான் ஃபர்ஸ்ட் மெயின். அந்த ஆசிரியர் எப்படி முன்னேற்றம் செய்யணும், அந்த ஆசிரியருக்கு என்னென்ன வழிகள் கொடுக்கணும், என்னென்ன பயிற்சிகள் கொடுக்கணும் அப்படின்றத பத்தி தான் இந்த கேள்வி ஃபுல்லா. அதான் சொல்றாங்க, அனைவருக்குமான கல்வியை செயல்படுத்துவதில் முன்னேற்றம் காண ஆசிரியர்களை மேம்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள். ஆசிரியர்களை மேம்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள். இந்த கேள்வி பார்க்க போறோம். இந்த கேள்வி ஃபர்ஸ்ட் நீங்க ஹெட்டிங் எழுதிட்டு என்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறீங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் சிறப்பு கல்விக்கான ஆசிரியர் பணிமுன் பயிற்சி நேர்முக வகுப்புகள் மூலமாகும். அதாவது பாருங்க, இந்தியாவில் சிறப்பு கல்விக்கான ஆசிரியர் பயிற்சி, இந்த சிறப்பு கல்விக்கான ஸ்பெஷல் எஜுகேஷன் அந்த கல்விக்கான ஆசிரியர் பணி முன் பயிற்சி நேர்முக வகுப்புகள் மூலமாகவும் தொலைநிலை கல்வி வாயிலாகவும் அளிக்கப்படுகிறது. நேர்முக வர சொல்லி ஆசிரியர்கள் வர சொல்லி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தொலைநிலை கல்வி வாயிலாகவும் அளிக்கப்படுகிறது. அதான் முதலாவது. அதாவது இந்தியாவில் சிறப்பு கல்விக்கான ஆசிரியர் பணி முன் பயிற்சி நேர்முக வகுப்புகள் மூலமாகவும் தொலைநிலை கல்வி வாயிலாகவும் அளிக்கப்படுகிறது. இதை தவிர சிறப்பு கல்வியில் இந்த ஸ்பெஷல் எஜுகேஷன்ல ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களுக்கு பணியிடை பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. பாருங்க, பணி முன் பயிற்சி, பணியிடை பயிற்சி 2 பயிற்சி அளிக்கப்படுகிறது ஆசிரியர்களுக்கு. அதை பாருங்க, இந்தியாவில் சிறப்பு கல்விக்கான ஆசிரியர் பணி முன் பயிற்சி நேர்முக வகுப்புகள் மூலமாகவும் தொலைநிலை கல்வி வாயிலாகவும் அளிக்கப்படுகிறது. இது தவிர சிறப்பு கல்வியில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் ஸ்பெஷல் எஜுகேஷன்ல பண்றாங்களா அந்த ஆசிரியருக்கு பணியிடை பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. இதை பற்றி பின்வருமாறு காண்போம், இதை பற்றி விரிவாக பின்வருமாறு காண்போம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அடுத்து நீங்க என்ன ஹெட்டிங் பண்றீங்கன்னா, 1 பணி முன் பயிற்சி, 2 பணியிடை பயிற்சி. ஏற்கனவே சொன்ன பணி முன் பயிற்சி கொடுக்குறாங்க, பணியிடை பயிற்சி கொடுக்குறாங்க. இந்த 2 ஹெட்டிங் எழுதிட்டு அடுத்து முதல் ஹெட்டிங் எடுத்ததுங்க பணி முன் பயிற்சி ஹெட்டிங் போட்டு அதுக்கு கீழே பாயிண்ட் வைஸ் எழுதிட்டே வாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டேன். அடுத்து 2 ஹெட்டிங் பணி முன் பயிற்சி, பணியிடை பயிற்சி 2 ஹெட்டிங் எழுதிட்டேன். அடுத்து பணி முன் பயிற்சி அப்படின்னு ஹெட்டிங் போட்டு அது கீழே வரிசையா பாயிண்ட் வைஸ் எழுதிட்டு வாங்க. இப்ப நான் இதை நீங்க ஓனா எழுத முடியாது, இதை பத்தி தெரிஞ்சாதான் நீங்க அதை பத்தி ஓனா எழுத முடியும். சோ பணிமுன் பயிற்சியில என்னென்ன இருக்கு நான் வரிசையா சொல்லிட்டு வரேன், கொஞ்சம் கவனமா கவனிச்சுங்க. பாருங்க, பணிமுன் பயிற்சி ஹெட்டிங் போட்டு அதுல கீழே முதல் பாயிண்ட் என்ன கேட்டா, இந்தியாவில் சிறப்பு கல்வி ஆசிரியர் பயிற்சி பெறுவதற்கான வசதிகள் உள்ளன. இந்தியாவில் சிறப்பு கல்வி ஆசிரியர் பயிற்சி பெறுவதற்கான வசதிகள் உள்ளன அப்படின்னு முதல் பாயிண்ட் போடுறேன். 2வது என்னன்னா, இவை பெரும்பாலும் இடைநிலை கல்வி அவையில் அமைந்துள்ளன. அதாவது தொடக்கநிலை கல்வி இடைநிலை கல்வி அளவில் தான் அமைந்துள்ளது, ஹையர் எஜுகேஷன் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அது 2வது என்ன சொன்னாங்க, இவை பெரும்பாலும் இடைநிலை கல்வி அளவில் அமைந்துள்ளன. முதல் பாயிண்ட் இந்த வசதிகள் இந்தியாவில் இருக்குன்னு சொல்லிட்டான். 2வது என்ன சொல்லியிருக்கா, இவை பெரும்பாலும் இடைநிலை கல்வி அளவிலே அமைந்துள்ளன அப்படி சொல்லிட்டான். அடுத்து 3வது கேள்வி, இந்த சிறப்பு கல்வியில் இடைநிலை ஆசிரியர் பயிற்சி அளித்திடும் நிறுவனங்கள், இந்த சிறப்பு கல்வியில் இந்த இடைநிலை கல்வியாளர் தான் சொல்றாங்க. இந்த இடைநிலை கல்வி ஆசிரியர் பயிற்சி அளித்திடும் நிறுவனங்கள் இந்தியாவில் 159 நிறுவனங்கள் இருக்கு இடைநிலை கல்வியில இந்த சிறப்பு பயிற்சி அளிக்கிறதுக்கு. அப்புறம் இந்த சிறப்பு கல்வி தொடக்கநிலை ஆசிரியர் பயிற்சி அளித்திடும் இடைநிலை கல்வி, அடுத்து தொடக்கநிலை ஆசிரியர் பயிற்சி அளித்திடும் நிறுவனங்கள் 11 இருக்கு. சரிங்களா? அடுத்து 3வது இந்த எண்ணிக்கை கரெக்டா சொல்லிட்டு பாருங்க, 159 சிறப்பு கல்வியில் இடைநிலை ஆசிரியர் பயிற்சி அளித்திடும் நிறுவனங்கள். சிறப்பு கல்வியில இடைநிலை கல்வியில ஆசிரியர் பயிற்சி அளித்திருக்கு 159 நிறுவனங்கள் இருக்கு. அடுத்து சிறப்பு கல்வியில தொடக்கநிலை ஆசிரியர் பயிற்சி அளித்திடும் நிறுவனங்கள் 11 இருக்கு. இது 3வது பாயிண்ட்ல மென்ஷன் பண்ணிருங்க. அடுத்து 4வது பாயிண்ட் என்ன வரீங்கன்னா, சிறப்பு கல்விக்கான கலைத்திட்டத்தை உருவாக்கிடல். இந்த ஸ்பெஷல் எஜுகேஷனுக்கு என்னென்ன பாடத்திட்டம் என்ன மாதிரி கலைத்திட்டம் இருக்கும் அதை உருவாக்கிடுவதற்கும் அதை மேம்படுத்துவதற்கும் அதை அங்கீகரித்தல். பாருங்க, கலைத்திட்டத்தை உருவாக்குவதற்கும் அந்த கலைத்திட்டத்தை மேம்படுத்துவதற்கும் அதை அங்கீகரிக்கும் ஆகிய பணிகளை மேற்கொள்ளவும்
சிறப்பு கல்வி அளித்திடும் நிறுவனங்களை தொடர்ந்து கண்காணிக்கவும். பாருங்க, சிறப்பு கல்வியில் கலைத்திட்டத்தை உருவாக்கியதற்கும் அந்த கலைத்திட்டத்தை மேம்படுத்துவதற்கும் அந்த கலைத்திட்டத்தை அங்கீகரிப்பதற்கும் இந்த பணிகளோடு சேர்த்து சிறப்பு கல்வி அளித்திடும் நிறுவனங்களை, இந்த 159 நிறுவனம் 11 நிறுவனம் சொல்ல, இந்த சிறப்பு கல்வி அளித்திடும் நிறுவனங்களை தொடர்ந்து கண்காணிக்கவும், கரெக்டா செயல்படுதா அப்படின்னு கண்காணிக்கவும், அவற்றின் தரத்தை பராமரிக்கவும், அவற்றோட தரத்தை பராமரிக்கவும் தேசிய புனர்வாழ்வு நிறுவனம் RCI, நல்லா கவனிச்சுங்க, இது ரொம்ப முக்கியம். தேசிய புனர்வாழ்வு கல்வி நிறுவனம், பாருங்க, தேசிய புனர்வாழ்வு கல்வி நிறுவனம் RCI சொல்லுவாங்க. இது 1992 தோற்றுவிக்கப்பட்டு 1992 தோற்றுவிக்கப்பட்டு 2000 ஆண்டு முதல் தீவிரமாக செயல்பட தொடங்கியது. 92 ஆரம்பிச்சு 2000 ஆண்டுல இருந்து தான் தீவிரமாக செயல்பட ஆரம்பிச்சிச்சு. எது கேட்டீங்கன்னா தேசிய புனர்வாழ்வு கல்வி நிறுவனம். இது என்னன்னா அந்த 159 நிறுவனங்கள் 11 நிறுவனம் சொன்னேன். இடைநிலை கல்வி பயிற்சி அளிக்கிறது 159 நிறுவனம், தொடர்நிலை பயிற்சி அளிக்கிறது வந்து 11 சொன்னேன். இது ரெண்டையும் கண்காணிக்கிறது மட்டும் இல்லாம இந்த ஸ்பெஷல் எஜுகேஷன்ல கலைத்திட்டத்தை உருவாக்கவும், அதை மேம்படுத்தவும், அதை அங்கீகரிக்கவும் எல்லாத்தையும் கவனிக்கிறது இந்த RCI தான், தேசிய புனர்வாழ்வு கல்வி நிறுவனம். இது அடிக்கடி இந்த கேள்வி வரும், கவனிச்சுங்க. தேசிய புனர்வாழ்வு கல்வி நிறுவனம், இந்த அண்டர்லைன் பண்ணிக்கங்க. தேசிய புனர்வாழ்வு கல்வி நிறுவனம் வந்து 1992 தோற்றுவிக்கப்பட்டு 2000 ஆண்டு முதல் தீவிரமாக செயல்பட தொடங்கியது. சரிங்களா? இப்ப வரைக்கும் என்ன சொல்றேன், 4 பாயிண்ட் சொல்லிட்டேன். அடுத்து 5வது பாயிண்ட் பாருங்க. மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள போஜ் பல்கலைக்கழகம், இந்த பல்கலைக்கழகம் தான், போஜ் பல்கலைக்கழகம் மட்டுமே சிறப்பு கல்வியில் ஆசிரியர் பயிற்சியை தொலைநிலை கல்வி வாயிலாக அளிக்கிறது. இந்த போஜ் பல்கலைக்கழகம் மட்டும்தான் இந்தியாவில் வந்து மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள போஜ் பல்கலைக்கழகம் மட்டுமே சிறப்பு கல்வி, அதாவது ஸ்பெஷல் எஜுகேஷன் முக்கியம், சிறப்பு கல்வியில் ஆசிரியர் பயிற்சியை தொலைநிலை கல்வி வாயிலாக அளிக்கிறது. இந்த ஒரு இதுதான் தொலைநிலை கல்வி வாயிலாக அளிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 6வது பாயிண்ட் சொல்றாங்க, பொதுக்கல்வியில் பிஎட் படிப்பை பயிலும் மாணவர்களுக்கு, பொதுக்கல்வியில பிஎட் படிப்பை படிக்கும் மாணவர்களுக்கு, இந்த பிஎட் கல்வி படிச்சிருக்கீங்களா, அந்த பிஎட் படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பு கல்வியில் முதுநிலை பட்டப்படிப்பை, சிறப்பு கல்வி இந்த ஸ்பெஷல் எஜுகேஷன்ல முதுநிலை பட்டப்படிப்பை அண்மை காலமாக இப்பல்கலைக்கழகம் வழங்கி வருகிறது. பாத்தீங்களா, பொதுக்கல்வியில பிஎட் படிக்கும் மாணவர்களுக்கு வந்து சிறப்பு கல்வியில முதுநிலை பட்டய படிப்பு படிக்க, பிஜி படிக்க, முதுநிலை பட்டய படிப்பு படிக்க தொலைநிலை கல்வி வாயிலாக இதுதான் அண்மை காலமாக வழங்கி வருகிறது. சரிங்களா? இது இந்த போஜ் பல்கலைக்கழகம் மத்திய பிரதேசத்தில் உள்ளது. சரிங்களா? அடுத்து 7வது பாயிண்ட், இப்படிப்பில் வெற்றி பெறுவோர், இந்த இதை ஜாயின் பண்ணி இதுல வெற்றி பெறுவோர், எக்ஸாம்ல பாஸ் பண்றாங்க, வெற்றி பெறுவோர் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சதுக்கு சமமாக கருதப்படுவர். முடிச்சவங்க வந்து பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சிருக்காங்க அப்படின்றது அவங்க அந்த தரம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதான் சொல்றாங்க, இப்படிப்பில் வெற்றி பெற்றோர் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் பெற்றோருக்கு சமமாக கருதப்படுவர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 8வது பாயிண்ட் பாருங்க. அடுத்து 9வது பாயிண்ட் பாருங்க. உலகிலேயே இந்திய பள்ளி கல்வி அமைப்பு மிக பெரியதாக திகழ்வதை போல், பாருங்க, உலகிலேயே இந்திய பள்ளி கல்வி அமைப்பு மிக பெரியதாக திகழ்வது, இந்திய கல்வி அமைப்பு மிக பெரியது. அதே நேரத்துல சிறப்பு தேவையுடைய மாணவர்கள் எண்ணிக்கையும் அதிகமா இருக்கும். பாருங்க, உலகிலேயே இந்திய பள்ளி கல்வி அமைப்பு வந்து மிக பெரியதாக திகழ்வதை போல மிக பெரியதுதான். அதே நேரத்துல சிறப்பு தேவைகளுடைய மாணவர்கள் எண்ணிக்கையும் அதிகம். சிறப்பு தேவைகளுடைய அதுக்கேற்ற மாதிரி ஆசிரியர்கள் தேவைப்பட வேண்டியது ஒரு கண்டிப்பான ஒண்ணு. சரிங்களா? அடுத்த இப்பட்டய படிப்பை மேற்கொள்வோர், நான் சொன்ன இப்படிப்பில் வெற்றி வருவோர் வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சு சமமாக சொல்லுவாங்க. இப்பட்டய படிப்பு மேற்கொள்வோர் படிக்கிறவங்க வந்து ஏதேனும் ஒரு குறைபாடு புலத்தில், இது முக்கியம், ஏதேனும் ஒரு குறைபாடு புலத்தில் சிறப்பு கவனம் செலுத்தி படிக்க வேண்டும். சிறப்பு, அதாவது கண் குறைபாடு சம்பந்தமா படிக்கலாம், இல்ல காது குறைபாடு சம்பந்தமா படிக்கலாம், இல்ல மனக்கோளாறு சம்பந்தமா படிக்கலாம். இது ஏதாவது ஒரு குறைபாட்டுல ஒரு குறைபாடை எடுத்துட்டு அதுக்கான பயிற்சியை, அதுக்கான படிப்பை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். பட்டய படிப்பு வந்து இந்த போர்ச்சு பள்ளிகளுக்கு தான் வழங்குது. அதுல வெற்றி பெற்ற வந்து பிஎட் ஸ்பெஷல் முடிச்சதுக்கு சமமாவாங்க. அப்படி அந்த பட்டய படிப்பு வரும்போது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட புலத்தில், எந்த குறைபாடு உள்ள புலத்தில் வந்து அதை தேர்ந்தெடுத்து அவன் படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து உலகிலே இந்திய பள்ளி கல்வி அமைப்பு மிகப்பெரியது. சரிங்களா? அதே அளவுக்கு இந்த சிறப்பு தேவையோட மாணவர்கள் எண்ணிக்கையும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கேற்ற நம்ம ஆசிரியர் ரெடி பண்ணணும். இந்த சூழ்நிலையில், இப்படி இருக்க சூழ்நிலையில அடுத்த பாயிண்ட் 10வது பாயிண்ட், இச்சூழ்நிலையில் சிறப்பு கல்வி ஆசிரியர் பயிற்சி பெறும் திட்டத்தை பாருங்க, இச்சூழ்நிலையில் சிறப்பு கல்வி ஆசிரியர் பயிற்சி பெறும் திட்டத்தை விரிவாக்குதலும் வலுப்படுத்தலும் மிகவும் அவசியமாகிறது. அதான் உலகிலே இந்திய கல்வி பெருசு. அப்ப
பெருசு மட்டும் அதோட சேர்ந்து சிறப்பு தேவையுடைய மாணவர்கள் எண்ணிக்கையும் அதிகம். அப்ப என்ன செய்யணும், இந்த சூழ்நிலை என்ன செய்யணும், 10ஆம் இச்சூழ்நிலையில் சிறப்பு கல்வி ஆசிரியர் பயிற்சி பெறும் திட்டத்தை சிறப்பு கல்வி ஆசிரியர் பயிற்சி பெறும் திட்டத்தை விரிவாக்குதலும் வலுப்படுத்தலும் மிகவும் அவசியம். அப்ப 10 பாயிண்ட் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போ 11 பாயிண்ட் என்ன சொன்னா, இதற்கு மாற்று வழியாக, இதுக்கு என்ன சார் இன்னொரு மாற்று வழி, இதற்கு மாற்று வழியாக பொதுக்கல்வியில் பிஎட் படிப்பின் பாட ஏற்பாட்டில், இப்ப பிஎட் படிக்கிறீங்க, இந்த பாட ஏற்பாட்டில் இதுல இருக்க அந்த கலைத்திட்டத்தில், இதுல இருக்க இந்த பாடத்திட்டத்துல அது பாட ஏற்பாட்டில் சிறப்பு கல்வியின் அடிப்படை கூறுகளை சேர்த்துடுவதற்கான, சிறப்பு கல்வியோட அடிப்படை கூறுகளை சேர்த்துடுவதற்கான வழிமுறைகளை ஆராய்தல் வேண்டும். அப்படி வழிமுறை ஆராய்ச்சி வந்ததான் இந்த கிரியேட்டிவ் இன்க்ளூசிவ் ஸ்கூல்ல ஒரு சப்ஜெக்ட் போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா இதற்கு மாற்று வழியாக பொதுக்கல்வியில் பிஎட் படிக்கிறீங்க சரிங்களா, இந்த பிஎட் படிப்பின் பாட ஏற்பாட்டில் இந்த இதுல இருக்க பாடத்திட்டத்துல சிறப்பு கல்வியின் அடிப்படை கூறுகளை, அதாவது அடிப்படை விஷயத்த சிறப்பு கல்வியின் அடிப்படை கூறுகளை சேர்த்துடுவதற்கான வழிமுறைகளை ஆராய்தல் வேண்டும். ஆசிரியர் தயார்படுத்த சொல்லிட்டான். அதுக்கு என்ன மாற்று வழி, இந்த பொதுக்கல்வியில பிஎட் படிக்கிற ஸ்டூடெண்ட் கிட்டவும் இந்த சிறப்பு கல்வியை பத்தி அடிப்படை கூறுகளை சேர்த்துவதற்கு வழிமுறையை ஆராய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. அடுத்து 12 தற்போது உள்ள பொதுக்கல்வியில் இப்ப இருக்க இந்த பொதுக்கல்வி பிஎட் படிப்பு ஆசிரியர் பயிற்சி பெறுவோரையும், இந்த இப்ப இருக்க பிஎட் படிப்புல ஆசிரியர் பயிற்சி பெறும் ஸ்டூடெண்ட்டையும் அவர்களுக்கு கற்பிக்கும் கல்வியியல் பேராசிரியர்களையும் என்ன கூட சேர்த்துக்கலாம். என்னுடைய கல்வியியல் பேராசிரியர் பிஎட் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க சொல்லித்தர பேராசிரியர்களையும் சிறப்பு தேவையுடைய குழந்தைகளை முழுமையாக கையாளும் திறன் பெற்றவர்களாக உருவாக்க தவறுவதோடு, இவங்களுக்கெல்லாம் சிறப்பு இந்த குறைபாடுள்ள ஸ்டூடெண்ட்களை கையாள தெரியுமா அப்படின்றது பெரிய கொஸ்டின் மார்க். அதான் பிஎட் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு சரி, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் இருக்க ஸ்டாஃபுக்கு சரி, இந்த குறைபாடு உள்ள குழந்தைகளை முழுமையாக கையாளும் திறன் பெற்றவர்களாக உருவாக்க தவறுவதோடு, உருவாக்கலாம் தவறு, இப்பதான் ஒரு பாடத்தை வச்சிருக்காங்க, இப்பதான் அதை பத்தி கொஞ்சம் தெரியுது. தவறுவதோடு பாருங்க, அப்படி இது ஒன்றுக்கு தவறுகிறோம். பொதுப்பள்ளி வகுப்புகளில் இந்த ஸ்கூல்ல படிக்காங்களா மாணவர்கள், பொதுப்பள்ளி வகுப்புகளில் படிக்கும் கொஞ்சம் குறைபாடு உள்ள செயலக்க குறைபாடு உள்ள குழந்தைகளையும் இல்ல ஓரளவு உள்ள பாதியளவு உள்ள குறைபாடு உள்ள குழந்தைகளையும் அவங்கள கையாளுறதுமே தெரியாம இருக்கு ஆசிரியர்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதான் சொல்றாங்கன்னா, மிக குறைந்த மற்றும் நடுத்தர அளவு செயலாற்றல் குறைபாடு கொண்ட மாணவர்களை சமாளிப்பதற்கு தேவையான திறன்கள் கூட அளிப்பதாய் இல்லை, தேவையான திறன்கள் கூட இருப்பதாக கூட இல்லை அப்படின்னு சொல்லலாம். 12 என்ன சொன்னா, தற்போது உள்ள பொதுக்கல்வியில் பிஎட் படிக்கும் மாணவர்களுக்கும் சரி, அந்த மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் பேராசிரியர்களும் சரி, செயலாற்ற குழந்தைகளை கையாளும் திறன் இருக்குதான்னா அது திறன் நம்ம கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. அடுத்து பொதுப்பள்ளியில, இப்ப ஸ்கூல்ல இருக்க ஒரு பொதுப்பள்ளியில கூட கொஞ்சம் குறைபாடு உள்ள ஸ்டூடெண்ட், சிலதர குறைபாடோ ஏதோ குறைபாடு உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கோ இல்ல நடுத்தரமான குறைபாடு உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கோ, அதை சொல்றோம் கொஞ்சம் குறைபாடு இருக்கோ நடுத்தர அளவு செயலாற்ற குறைபாடு மாணவர்கள், இதுல செயலாற்ற குறைபாடு மாணவர்களை சமாளிப்பதற்கு தேவையான திறன்கள் கூட அளிப்பதா இல்லை, இருப்பதா இல்லை, ஆசிரியருக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரியா. இதனை அடுத்த பாட்டு இதனை சரி செய்யும் விதமாக தேசிய ஆசிரியர் கல்வி நிறுவனம் என்சிடி, தேசிய ஆசிரியர் கல்வி நிறுவனம், இந்த தேசிய புனர்வாழ்வு கல்வி நிறுவனம், ஏற்க சொன்ன தேசிய புனர்வாழ்வு கல்வி நிறுவனம், இது ரெண்டுதும் வந்துட்டே இருக்கும் பாருங்க. தேசிய ஆசிரியர் கல்வி நிறுவனம், இந்த தேசிய புனர்வாழ்வு கல்வி நிறுவனம் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டது. ரெண்டும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டது. எதன் விளைவாக ரெண்டு சேர்ந்து, அதாவது பிஎட் படிக்கிற மாணவர்களுக்கும் சரி, அவங்க பாடங்களுக்கு ஆசிரியருக்கும் சரி, இந்த சிறப்பு குறைபாடுகளை கையாள தெரியல. பொதுப்பள்ளிகளுக்கு ஆசிரியர்களுக்கும் சரி, ஆசிரியர்கள் மாணவர்கள் கொஞ்சம் குறைபாடு அந்த மாணவர்களும் சரி, இல்ல நடுத்தரமான குறைபாடும் சரி, அவங்கள கையாளும் அந்த ஆசிரியர் தெரியல. அப்ப இதனை சரி செய்ய என்ன செஞ்சு, தேசிய ஆசிரியர் கல்வி நிறுவனமும் இந்த தேசிய புனர்வாழ்வு கல்வி நிறுவனமும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டது. அதுல என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்து 14 பாயிண்ட் என்ன சொல்லிருக்காங்க, அனைத்து பள்ளி ஆசிரியர்களிடமும் கருத்தாளர்களிடமும் இந்த கான்ஃபரன்ஸ் அனைத்து பள்ளி ஆசிரியர்களும் கருத்தாளர்களும் சிறப்பு கல்வி பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முயற்சிகளை தொடங்க ஆரம்பித்தன. அனைத்து ஆசிரியர்களும் சரி, கருத்தாளர்களுக்கும் சரி, இந்த சிறப்பு கல்வியை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முயற்சிகளை தொடங்கின. இதன் விளைவாகத்தான் எல்லா ஆசிரியர்களுக்கும் இந்த கருத்தாளர்களுக்கும் சிறப்பு கல்வியை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த தொடங்கின அப்படின்னு 14 சொல்றாங்க. அடுத்த 15 என்ன சொல்றாங்கன்னா, இதன் ஒரு முறையாக அப்படி விழிப்புணர்வு அது என்ன செஞ்சு, இதன் ஒரு பகுதியாக இந்த தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் என்சிடி, தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம்
தேசிய கலைத்திட்ட கட்டமைப்பை, அதாவது பாடத்திட்டத்தை, தேசிய கலைத்திட்ட கட்டமைப்பை மீள் நோக்கி, அதாவது சரி பண்ண மீள் நோக்கி ஒரு குழுவை அமைத்து, தேசிய கலைத்திட்டத்துல இந்த இதை பத்தி ஆசிரியர்களுக்கும் எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், அப்ப அந்த கலைத்திட்டத்துல எந்த மாதிரி கொண்டு வரணும், அதாவது இதன் ஒரு பகுதியாக தேசிய ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் தேசிய கலைத்திட்ட கட்டமைப்பு, முக்கியம் கிடையாது, தேசிய ஆராய்ச்சி இந்த என்சிடி சொன்னாங்க, அதை சொல்றது குழப்பம். என்சிடி இந்த ஆராய்ச்சி கழகம் வந்து இந்த கலைத்திட்டத்தில் தேசிய கலைத்திட்டம், தேசிய பாடத்திட்டத்தை கலைத்திட்டத்துல மீள் நோக்கினா அது மறுபடியும் சரி பண்ணி மறுபடியும் அதை ரீகால் பண்ணி அது மீள் நோக்கி ஒரு குழுவை அமைத்து அந்த குழு அமைப்பு என்ன செஞ்சு மீள் நோக்கி ஒரு குழுவை அமைத்து ஆசிரியர் பயிற்சி திட்டத்தில், இந்த ஆசிரியர் பயிற்சி திட்டத்தில் பிஎட்ல இந்த ஆசிரியர் பயிற்சி திட்டத்தில் சிறப்பு தேவையுடைய மாணவர்களுக்கான வகுப்பறை கற்பித்தலை சேர்த்திடல். பாருங்க, சிறப்பு தேவையுடைய மாணவர்களுக்கான வகுப்பறை கற்பித்தலை சேர்த்திடல் மற்றும் பொதுப்பள்ளி வகுப்பறைகளை மறுசீரமைத்தல் ஆகியவை குறித்து பரிசீலிக்கப்பட்டன. பாருங்க, இந்த தேசிய புனர்வாழ்வு கல்வி நிறுவனமும் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனமும் என்ன செஞ்சு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த புரிந்துணர்வு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழு வந்து என்ன செஞ்சிருக்குன்னா ஆசிரியர் பயிற்சி திட்டம், இந்த பிஎட் திட்டத்தில் ஆசிரியர் பயிற்சி திட்டத்தில் வந்து சிறப்பு தேவையுடைய மாணவர்களுக்கு வகுப்பறை கற்பித்தலை சேர்த்துடல், சிறப்பு தேவையுடைய மாணவர்களுக்கான வகுப்பறை கற்பித்தலை சேர்த்திடல். ஆனா நீ சேர்த்திருக்காங்க கொஸ்டின் மார்க், அதை சேர்த்திருக்கும். அப்புறம் இந்த பொதுப்பள்ளியில் உள்ள வகுப்பறை மாற்றி அமைக்கிறது, அதாவது செயல்படுத்த ஈஸியா வந்துட்டு போற மாதிரி வகுப்பறைகளை மறுசீரமைத்தல் ஆகியவை குறித்து பரிசீலிக்க ஏற்பாடு செய்தது. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினால முதல் ஸ்டெப் இதைத்தான் எடுத்துச்சுன்னு சொல்றாங்க. அடுத்து 16 சொன்னாங்க பல்கலைக்கழக மானிய குழு, அந்த போஜ் பல்கலைக்கழக மானிய குழுவின் தேசிய கல்வி சோதனை பிரிவு. பாருங்க, இதுல வந்து ஆர்சிஐ, என்சிடி, இப்ப அடுத்த தேசிய கல்வி சோதனை குழு, தேசிய கல்வியில எந்த மாதிரி மாற்றங்கள், அந்த தேசிய கல்வி சோதனை பிரிவு வந்து என்ன செஞ்சுன்னா தனது வந்து கலைத்திட்டத்தில், அந்த கலைத்திட்டத்துல என்ன செஞ்சா சிறப்பு கல்வியையும் சேர்த்துள்ளது. அந்த ஆராய்ச்சி பண்றதுல ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு புரிய வைக்கணும்னா அந்த கலைத்திட்டத்துல நம்ம வந்து சிறப்பு கல்வியை சேர்க்கணும் அப்படின்னு முடிவுக்கு வந்துச்சு. எது தேசிய அந்த ஆராய்ச்சி நிறுவனம் வந்து அந்த சிறப்பு கல்வியில கொண்டு வரணும்னு சொல்லி சிறப்பு கல்வி சேர்த்து, அந்த சிறப்பு கல்வி என்ன இருக்கணும், அதில் சிறப்பு கல்வி, ஒருங்கிணைக்கப்பட்ட கல்வி, கண் குறைபாடு கல்வி, செவி குறைபாடு சம்பந்தமான கல்வி, பேச்சுத்திறன் குறைபாடு சம்பந்தமான கல்வி, அப்புறம் இளம் வயதில் குற்றம் செய்வாங்க அவங்களுக்கான கல்வி, அதை எப்படி மாற்றம் வைக்கலாம் அவங்களுக்கான கல்வி, இந்த கலைத்திட்டத்திலாம் அந்த கலைத்திட்டத்தில் சேர்த்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது சொன்னாங்க பல்கலைக்கழக மானிய குழு தேசிய கல்வி சோதனை பிரிவு. அது சொன்னாங்க பல்கலைக்கழக மானிய குழு வந்து தேசிய கல்வி சோதனை பிரிவு. இவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா தனது கலைத்திட்டத்தில் சிறப்பு கல்வியையும் சேர்த்துள்ளது. அதுல என்ன சிறப்பு கல்வி, ஒருங்கிணைக்கப்பட்ட கல்வி, மன வளர்ச்சி குன்றியோர், கண் பார்வை குறைபாடுடையோர், காது கேளாதவர், பேச்சு குறைபாடு, உடல் இயக்க குறைபாடு, கற்கும் திறன் குறைபாடு, இளம் குற்றவாளி போன்றவை பற்றிய விவரங்களை இடம்பெற செய்தது. அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ண வைக்கணும் அந்த கலைத்திட்டத்துல இடம்பெற செய்ய சொல்றாங்க. அப்ப இந்த இதுல ஒரு விஷயம் என்ன பார்க்கணும்னா தேசிய கல்வி சோதனை பிரிவு, தேசிய கல்வி சோதனை பிரிவு இதுதான் ஆராய்ச்சி பண்ணி கலைத்திட்டத்துல வந்து சிறப்பு கல்வி சேர்த்து அது என்னென்ன சிறப்பு கல்வி சொன்னாங்க, சிறப்பு கல்வி, ஒருங்கிணைக்கப்பட்ட கல்வி, கண் பார்வை, செவிக்குறைவுடைய வரிசை சொன்னாங்க, அதெல்லாம் அதுல பதியப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து லாஸ்ட் பாயிண்ட், கடைசி பண்ணா இந்தியாவில் உள்ள முதுகலை கல்வியல் துறைகள், முதுகலை ஹையர் எஜுகேஷன் முதுகலை பள்ளியல் துறைகள் தனது கல்வியல் கலைத்திட்டத்தில் உள்ள குறைபாடுகள் பற்றி அறிதலுக்கு முக்கியத்துவம் அளிக்க தொடங்கியது. சரியா, இந்த என்சிடியும் இந்த ஆர்சிஐயோட முயற்சினால இந்தியாவில் உள்ள முதுகலை கல்வியல் துறைகள் தமது கல்வியில் கலைத்திட்டத்தில் உள்ள குறைபாடுகள் பற்றி அறிதலுக்கு முக்கியத்துவம் அளிக்க தொடங்கியது. சோ இதுதான் பணிமுன் பயிற்சியை பத்தின ஒரு 17 பாயிண்ட். இதை நீங்க கரெக்டா கவனிச்சிட்டீங்கன்னா ஈஸியா நம்ம எழுதிடலாம். இதை நீங்க ஒரு வீடியோ பார்த்துட்டீங்கன்னா நீங்களே ஓனா வந்து வச்சிடலாம், கரெக்டா வச்சுக்கலாம். ஆர்சிஐ இந்த தேசிய புனர்வாழ்வு கல்வி, அப்புறம் என்சிடி தேசிய ஆசிரியர் பயிற்சி கல்வி, அந்த என்சிடி என்னென்ன செஞ்சாங்க, போர்ச்சுகல் இருக்கிறதா இந்த தொழில்நிலை கல்வி சிறப்பு கல்வி வந்து ஆரம்பிச்சாங்க. இது ரெண்டு முறைங்கிறது என்ன செஞ்சாங்க, இந்த வீடியோல நீங்க கரெக்டா வரிசையா ஒரு பாயிண்டா பாத்தீங்கன்னா ஈஸியா நம்ம எழுதலாம். மறுபடியும் சொல்ல இதை நீங்க ஓனா எழுத முடியாது, இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே நீங்க ஓனா எழுதலாம். சோ இதுதான் பணிமுன் பயிற்சி, இதுதான் சொன்னா பணிமுன் பயிற்சி. அடுத்த ரெண்டாவது கேட்பாங்க பணியிடை பயிற்சி. இது என்ன சார் பணியிடை பயிற்சி, நம்ம 2 பயிற்சி கொடுக்குறாங்க. பணிமுன் பயிற்சி பத்தி பார்த்தாச்சு. இப்ப பணி இடை பயிற்சியில ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்க. பணியிடை பயிற்சி அடுத்த ஹெட்டிங் பணியிடை பயிற்சி போட்டு பாரா எழுதோம்னா அடுத்த ஒரு இன்ட்ரோடக்ஷன். என்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தீங்கன்னா
தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்குமான கல்வி பற்றிய அடிப்படை விவரங்களை அறிந்திருக்கும். இந்த தொடக்க கல்வி ஆசிரியர்கள் வந்து அனைவருக்குமான கல்வி, எல்லாரும் சேர்ந்து அனைவருக்குமான கல்வி பற்றிய அடிப்படை விவரங்களை அறிந்திருக்கும். அடிப்படை விஷயம் என்னது? அந்த அடிப்படை விவரங்களை அறிந்திடவும் அதனை செயல்படுத்தவும் தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி செயல்படுத்திருக்கும் தேவையான அடிப்படை திறன்களை பெற்றிடும் விதமாக பாருங்க, நல்லா கவனிச்சுங்க. தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் இவங்க வந்து அனைவருக்குமான கல்வி பற்றி அடிப்படை விவரங்களை அறிந்திடவும், அனைவருக்குமான கல்வி பற்றி அடிப்படை விவரங்களை அறிந்திடவும், அடுத்து பாருங்க, அறிஞ்சிட்டு அதனை செயல்படுத்துவதற்கு அந்த என்னென்ன செய்யணுமோ அதை செயல்படுத்துவதற்கு தேவையான அடிப்படை திறன்களை பெற்றிடும் விதமாகவும் சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்தில் பல்வேறு பணியிடை பயிற்சி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. SSA இதுலதான் பணியிடை பயிற்சி, பல்வேறு பணியிடை பயிற்சி திட்டங்கள் நடைபெறுகின்றன. எதுக்காக இந்த பணியிடை பயிற்சி நடைபெறுகின்றன? அனைத்து தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களும் இந்த அனைவருக்குமான கல்வி பற்றி அடிப்படை விஷயம் தெரிந்து கொள்ளவும், அந்த தெரிந்ததை செயல்படுத்துவதற்கும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும், அதுக்கான பணியிடை பயிற்சியை இந்த SSA தான் தொடங்குச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல பாத்தீங்கன்னா சர்வ சிக்ஷா அபியான் இதுதான் பணியிடை பயிற்சி கொடுக்குது. அனைத்து தொடக்க கல்வி ஆசிரியருக்கும் பணியிடை பயிற்சி கொடுக்குது. அப்ப இந்த இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு அடுத்து நீங்க பாயிண்ட் எழுதுறீங்கன்னா முதல் பாயிண்ட் என்னன்னா SSA பணியிடை பயிற்சி திட்டத்தின் கீழ், SSA பணியிடை திட்டம் கொடுக்குன்னு சொல்லிட்டேன். இந்த SSA பணியிடை பயிற்சி திட்டத்தின் கீழ் அனைத்து தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கும் பாருங்க 20 நாட்கள் கட்டாயமாக பணியிடை பயிற்சி அளிக்கப்படுகிறது. அனைத்து தொடக்க கல்வி ஆசிரியர்களுக்கும் 20 நாட்கள் கட்டாய பணியிடை பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. அந்த 20 நாட்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்த SSA திட்டத்தின் கீழ் சொல்லிட்டாங்க. அடுத்து பாருங்க, இந்த 20 நாட்கள் இந்த 20 நாட்கள் கொண்ட பணியிடை பயிற்சி திட்டத்தில் 20 நாட்கள் கொண்ட பணியிடை பயிற்சி திட்டத்தில் வந்து 5 முதல் 7 நாட்கள், அந்த ஃபர்ஸ்ட் 5 நாட்கள் இருந்து 7 நாள் வரைக்கும் ஐஏ தொடர்பான பயிற்சி மட்டுமே அளிக்கப்படுகிறது. அதாவது அனைவருக்குமான கல்வி தொடர்பான பயிற்சி மட்டும்தான் அளிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. 5 இருந்து 7 நாள் 20 நாள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளாங்க. அதுல 5 இருந்து 7 நாள் வந்து அனைவருக்குமான கல்வி திட்டத்தை பற்றி தான் பயிற்சி கொடுக்குறாங்க. அதான் சொல்லிச்சு 20 நாட்கள் உள்ள பணியிடை பயிற்சி திட்டத்தில் 5 முதல் 7 நாட்கள் வரை ஐஏ தொடர்பான பயிற்சி மட்டுமே அளிக்கப்படுகிறது அப்படின்னு என்ன சொல்லிங்க. மூணாவது பாருங்க, இதுவரை 20 மில்லியன் 45.2 20 மில்லியன் 45.2 ஆயிரம், அதாவது 45,200 45.2 தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் பாருங்க இதுவரைக்கும் 20 மில்லியன் பாருங்க 20 மில்லியன் 45.2 ஆயிரம் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் பாருங்க 45.2 தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் 2 முதல் 3 நாட்கள் வரையான பயிற்சி 2 முதல் 3 நாட்கள் வரையான பயிற்சி கொடுத்திருக்கு. எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 20 மில்லியன் 45.2 இந்த புள்ளி ஒருத்தர் கவனம் வச்சுங்க. 20 மில்லியன் 45.2 தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் 2 முதல் 3 நாட்கள் வரையான பயிற்சியும். அடுத்து பாருங்க, அடுத்த கேள்வியில 1 மில்லியன் பாருங்க 1 மில்லியன் 400,000 அது 40,000 ஆசிரியர்கள் 3 முதல் 5 நாட்கள் வரையான கூடுதல் பயிற்சியும் கொடுத்திருக்கு. 3 முதல் 5 நாட்கள் வரையான கூடுதல் பயிற்சியும் கொடுத்திருக்கு. அப்ப முதல்ல வந்து 20 மில்லியன் 45.2 தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு 2 முதல் 3 நாட்கள் பயிற்சி கொடுத்திருக்கு. அதுக்கு பிறகு பாருங்க 1 மில்லியன் 400,000 ஆசிரியர்கள் 3 முதல் 5 நாட்கள் வரையான கூடுதல் பயிற்சியும் கொடுத்திருக்காங்க. யாரு? இந்த SSA கூடுதல் பயிற்சியும் கொடுத்திருக்காங்க சொல்றாங்க. அடுத்து பாருங்க, தேசிய புனர்வாழ்வு கல்வி நிறுவனம், அந்த RCI சொன்னேன்ல, தேசிய புனர்வாழ்வு கல்வி நிறுவனம் சொல்றாங்க. தேசிய புனர்வாழ்வு கல்வி நிறுவனம் இதுவரை 22 மாநிலங்களை, நல்லா புரிஞ்சுங்க, இது முக்கியம், 22 மாநிலங்களை சேர்ந்த 39,816 ஆசிரியர்களுக்கு பாருங்க 22 மாநிலங்களை சேர்ந்த யார் இதை கொடுக்குறா? தேசிய புனர்வாழ்வு கல்வி நிறுவனம். அதாவது 22 மாநிலங்களை சேர்ந்த 39,816 ஆசிரியர்களுக்கு 45 நாட்கள் பயிற்சி அளித்து, இதுவரைக்கும் 45 நாட்கள் பயிற்சி அளித்து அவர்களை மாவட்ட மையங்களில் கருத்தாளர்களாக நியமனம் செய்து, மாவட்டங்களில் ஒவ்வொரு மாவட்டங்களில் கருத்தாளர்களாக எதை பத்தி இந்த அனைவருக்குமான கல்வியை உருவாக்குறத பத்தின கருத்துக்களை வந்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கு எடுத்துரைப்பதற்காக இந்த பயிற்சி 45 நாள் பயிற்சி கொடுத்திருக்கு. 39,816 ஆசிரியர்களுக்கு கொடுத்திருக்கு. 45 பேருக்கு யாருன்னா 22 மாநிலங்களை சேர்ந்த 39,816 ஆசிரியர்களுக்கு வந்து 45 நாள் பயிற்சி கொடுத்து
மாவட்ட அரங்குல கருத்தாளர்களாக நியமிச்சிச்சு. யாரு? தேசிய புனர்வாழ்வு கல்வி நிறுவனம். சோ இதுதான் என்ன பணியிடை பயிற்சி. அப்ப பணியிடை பயிற்சியில உங்களுக்கு புள்ளிவிவரமா தான் வரும். ஃபர்ஸ்ட் பணியிடை பயிற்சி பத்தினா ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டேன். அதாவது எஸ்எஸ்சி தான் கொடுக்குது. இதை எதை பத்தி கொடுக்குது? அனைத்து தொடக்க கல்வி ஆசிரியருக்கும் இந்த அனைவருக்குமான கல்வி திட்டத்தை பத்தி அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், அதை செயல்படுத்துவதற்கான பணியிடை பயிற்சி கொடுக்குன்னு சொல்லிட்டேன். அந்த பணியிடை எப்படி கொடுக்குது? எஸ்எஸ்சி பணியிடை பயிற்சி திட்டத்துக்கு அனைத்து தொடக்க ஆசிரியர்களுக்கும் 20 நாட்கள் கட்டாய பணி பயிற்சி கொடுக்குன்னு சொல்லிருக்கு. அடுத்து 20 நாட்கள் கொண்ட பணியிடை பயிற்சி திட்டத்தில் முதல்ல 5 நாட்கள் வரை முழுவதும் இந்த அனைவருக்குமான கல்வியை பற்றிய பயிற்சி மட்டும் தான் கொடுக்க சொல்லியிருக்கு. அதுல இதுவரை 20,45,200,000 தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் 20 மில்லியன் 45,200,000 தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் 2 முதல் 3 நாட்கள் வரை பயிற்சி கொடுத்திருக்கு. அதுக்கு மேலும் 1,400,000 ஆசிரியர்கள் 3 முதல் 5 நாட்களுக்கு கூடுதலான பயிற்சி கொடுத்திருக்கு. அடுத்து தேசிய புனர்வாழ்வு RCA என்ன செஞ்சிருக்கு? இதுவரை 22 மாநிலங்களை சேர்ந்த 39,816 ஆசிரியர்களுக்கு 45 நாட்கள் பயிற்சி கொடுத்து அவங்க மாவட்டங்களை கருத்தாளர்களை நியமிச்சிருக்கு. சோ இதுதான் என்ன கேட்டீங்கன்னா அனைவருக்குமான கல்வியை செயல்படுத்துது, முன்னேற்றமான ஆசிரியர் மேம்படுறதுக்கான வழிமுறைகள். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அடுத்த 2 கேட்டிங் கொடுத்து அடுத்த வரிசையா நீங்க எழுதிக்கலாம். இந்த பாயிண்ட் வைஸா நீங்க எழுதுங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 பேஜ் கிட்ட வந்துடும், கொடுத்தா வரும். ஓகே, இப்போ நான் சொல்ற பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அதை பத்தி ஒரு இந்த வீடியோ 2 டைம்ஸ் பார்த்தாலும் உங்களுக்கு அப்படியே புரிஞ்சிடும். ஸோ இது ஆசிரியர் பத்தி சம்பந்தமான என்னென்ன விஷயம் வருது உங்களுக்கு கண்டிப்பா அதில் வரும். ஆர்சிஐ பத்தி வரணும், அப்புறம் எஸ்எஸ்சியை பத்தி வரணும், அப்புறம் என்சிடியை பத்தி உங்களுக்கு கண்டிப்பா இதுல தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் வந்திருக்கும், இந்த போர்ச்சுகல் பல்கலைக்கழகம் எங்க ஆரம்பிச்சாங்க, என்னென்ன விஷயம் வந்துச்சு அப்படின்னு இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். இந்த ஆசிரியர் கேள்வி கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு, ஈஸியா எழுதலாம். ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம்.